ஹலோ மக்களே, காலைல வந்தோம். மழை பெஞ்சது நேத்து. ஒரே ஒலையா இருக்குது. வெண்டைக்காய் காலைல பெருக்கணும். ஒன்னுட்டு ஒரு நாள் ஆயிடுத்துல. வெண்டைக்காய் பறிச்சுட்டு விலையே போக மாட்டேங்குது. மழை பெஞ்சதுனால விலையே போக மாட்டேங்குது. மழை இது கூலிங் தானே இது வெண்டைக்காய், அதனால நிறைய பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க. கடைக்கு தான் போடணும். கிலோ எவ்வளோப்பா? கிலோ 5 ரூபா போகுது. லாபமே இல்ல சுத்தமா. மருந்து அடிச்சு நேற்று மருந்து அடிச்சு எனக்கு மழை பெஞ்சு அடிச்சு முடிச்சு. அந்த மருந்தும் வேஸ்ட் ஆயிடுச்சு. அடிச்சு கூலி எல்லாம் ஒரு 600 ரூபா. சரி மக்களே, நம்ம அடுத்தது பார்க்கலாம். மக்களே, கொல்லிக்கு போயிட்டு வெண்டைக்காய் ஒடிச்சிட்டு வந்தாச்சு. நேற்று மழை பெஞ்சது, கொஞ்சம் நல்லா ஒலையா இருந்தது. வெண்டைக்காய் எப்படியும் எப்படியும் பெருச்சுன்னு வந்துட்டோம். வெண்டைக்காய் வந்து ஒரு சிப்பம் தான் வந்துக்குது. இப்ப காலைல என்ன சாப்பாடு பாப்போம் மக்களே. காலைல வந்து இது நொய் உப்புமா கிண்ணாங்க. நான் அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சாங்க காலையிலே. அப்படியே சாப்பிட்டுனா வேலை முடிஞ்சது. மணி இப்பதான் 11 ஆகுது, 11:15 ஆகுது. காலையிலே சாப்பாடு சாப்பிடலான்னு சொல்லிட்டு சூடா இருந்தது. அப்படியே நேற்று நெல்லி குத்தின்னு வந்தோம். அந்த அரிசி தான் இது. செம சூடா இருக்கு இந்த வெயில்னால. குழம்பு வந்து சாம்பார். வெண்டைக்காய் போட்ட சாம்பார் இல்ல முருங்கைக்காய் போட்ட சாம்பாரான்னு தெரியல, பார்க்கணும். இது வாழைக்காய் தொட்டுக்க. அடுத்தது ஷார்ட் முடிச்சுட்டு படிச்சுட்டு கொஞ்ச நேரம் இன்னைக்கு மேக்ஸ் போடலான்னுக்குறான். மேக்ஸ் போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டாங்க விளையாடுறதுக்கு. விளையாட்டு வந்துருவோம் மக்களே. மதிய சாப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம், தொட்டுக்க வந்து வாழைக்காய் பொரியல். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படிப்போம். அப்பளம் போட்டுன்னு வராங்களா அம்மா. காலையிலயும் சாப்பாடு தான், மதியம் சாப்பாடு தான். இன்னைக்கு லேட்டா தான் சாப்பிட்டேன், 11 மணிக்கு. சரி மக்களே, நைட்டு என்ன சாப்பாடு பார்த்துட்டு இன்னைக்கு விழாக முடிச்சுப்போம். மா, என்னமா பண்ணிக்கிற? முந்திரி பழம். ஏது ஏதா பக்கத்து வீட்டுல அண்ணன் ஃப்ரெண்ட பாக்க போனோம்னு சொன்னாங்க. அவங்க வந்து முந்திரி பழம் அழகா ஒரு 6 எடுத்து கொடுத்தாங்க. சூப்பரா இருக்கு. இது மாதிரி சீடோட பாத்திருக்கியா? இப்பதான் முத வாட்டி பாக்குறேன். நம்ம சைட்லாம் முந்திரி பழம் நம்ம பார்த்தது இல்ல. பண்ருட்டி சைடு தான் முந்திரி பழம் ஜாஸ்தி பாத்திருக்கோம். உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனாங்களாம், அப்ப முந்திரி பழம் எடுத்து வந்து கொடுத்தாங்க. அழகா இருக்கு. இது வந்து எல்லோ கலர்ல இல்ல, ஆனா ரெட் கலர்ல இருக்கு. எல்லோ கலரோட ரெட் கலர் தான் நல்லா இருக்குமா? நானும் பாத்தேன், தெரியல, கேள்விப்பட்டுக்கிறேன். அவங்க சீடோட எடுத்து வந்து கொடுத்தாங்க. அந்த சீடு அழகா எடுக்கிறேன் பாருங்க. இது வந்து இந்த முந்திரி பழம் வந்து 80s கிட் இருக்காங்கல்ல, அவங்களோட ஸ்நாக்ஸ் இது. அப்பெல்லாம் அத யாரும் அதிகமா விரும்பி சாப்பிட்டுருக்காங்க. ஆனா தொண்டை கொஞ்சம் கரங்கரான்னு இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி இத உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா இன்னும் அதோட டேஸ்டா இருக்குமா? அதான் சரி, நான் அதை ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு உனக்கு ட்ரை பண்ணி கொடுக்குமேன்ட்டு தான் நினைப்பேன். அதை அறியறேன். 80s கிட்டோட ஸ்நாக்ஸ் இது. அப்பெல்லாம் கூடையில வச்சுன்னு பண்டிட் சைட்லாம் வந்து அங்க இருந்து எடுத்தாந்து இங்க வந்து விற்பாங்க. கூடையில வச்சுன்னு வாங்கி சாப்பிடுவோம். நாங்களாம் வாங்கி சாப்பிடுவோம். நமக்கு இது நீ அப்படியே ஒண்ணு சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாரு. அதே மாதிரி கட் பண்ணி மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்டு பாரு. எந்த டேஸ்ட் உனக்கு பிடிச்சிருக்குன்னு பாரு. கட் பண்றதுக்கு வரல, நார் நாரா.
முந்திரி பழத்தெல்லாம் அப்பெல்லாம் பொறுக்கவே மாட்டாங்களாம் கொல்லியில இருந்து. இப்பெல்லாம் அதை பொறுக்கி நல்லா அழகா இப்ப விரும்பி சாப்பிடுறாங்க மக்களும் விரும்பி வந்து சாப்பிடுறாங்க இப்பெல்லாம். அதுக்கு நடுவுல கொஞ்சம் தெரியாம இருந்துச்சு இத பத்தி. முந்திரி பழம் எல்லாம் சாப்பிடுவாங்களான்றதே தெரியாம இருந்தாங்க நிறைய பேருங்க. இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் எல்லாரும் முந்திரி பழம் எல்லாம் சாப்பிட லைக் பண்றாங்க. உனக்கு நான் போட்டு தரேன், எப்படி இருக்குன்னு பாரு. இத நீ அப்படி 3 அப்படியே சாப்பிடு, இத 2 மட்டும் நமக்கு போட்டு தரேன். இது எப்படின்னா அப்படியே அந்த பழத்தை வந்து கட் பண்ணிட்டு நான் வாஷ் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு சாறு வந்து தண்ணி அப்படியே ஜூஸியா வரும், நிறைய ஜூஸா இருக்கும், நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம், நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு சால்ட்டு, இந்த கரகரப்பு தெரியாம இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட்டு. ஸ்பூன் வச்சுங்க, கொஞ்சோண்டு வீட்டு மிளகாத்தூள். போதும். அதேதான் அவ்வளவுதான். இது எப்படி இருக்குன்னு பாரு. இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கா இல்ல அப்படியே சாப்பிடறதுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு எது பிடிச்சாலும் சாப்பிடு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மக்களே, நீங்களும் உங்க வீட்டுல இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. நம்ம அடுத்தது பாப்போம் மக்களே.